கோவை வந்த பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆந்திராவில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்தார். அப்போது அவரை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி, மாநிலங்களவை உறுப்பினரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருமான GK வாசன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், IJK தலைவர் பாரிவேந்தர், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் வரவேற்பு அளித்தனர். கோவை விமான நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிரதமர் மோடி சாலை வலம் மேற்கொண்டார். அப்போது சாலையின் இருபுறமும் திரண்ட பாஜக தொண்டர்கள் மலர் தூவியும் நடனமாடியும் உற்சாக வரவேற்பளித்தனர். பிரதமரின் வருகையை ஒட்டி ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் என கோவை மாநகரமே விழாக்கோலம் பூண்டு காட்சியளித்தது. கோவை கொடிசி அரங்கில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். அப்போது நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் உதவித்தொகைக்கான 21வது தவணைத் தொகையான 18,000 கோடி ரூபாயை விடுவித்தார். தொடர்ந்து இயற்கை வேளாண் மாநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள விளைபொருட்கள் கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது விவசாயிகளிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை பிரதமர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு தேனும் திணைப் பொருட்களையும் படைப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவையில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் மருதமலையில் குடிகொண்டுள்ள முருகனுக்கு தலைவணக்கம் என கூறி தனது உரையை தொடங்கினார். தமிழகத்தில் கம்பு, சாமை, கேரளாவில் ராகி என சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூப்பர் உணவுகளை உலகச் சந்தையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். விவசாயத்தின் வாழும் பல்கலைக்கழகம் தென்னிந்தியா என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், உலகின் மிக பழமையான அணைகள் பல இந்த பகுதிகளில் இன்றும் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காலிங்கராயன் கால்வாய் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டதாகவும் இங்குள்ள நீர் பராமரிப்பு முறை முன்மாதிரியாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி புகழ்ந்தார். 1 ஏக்கர் நிலத்தில் ஒரு பருவத்தில் இயற்கை விவசாயம் செய்து புரட்சியை தொடங்குங்கள் என்று பிரதமர் மோடி அறைகூவல் விடுத்தார். பீகார் காற்று தமிழகத்திலும் வீசுகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவையில் வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், இயற்கை வேளாண்மையின் மையமாக நாடு மாறுவதாகவும் இளைஞர்கள் விவசாயத்தை நவீனமயமாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியில் வேளாண் பொருள் ஏற்றுமதியில் 2 மடங்கு வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் கடன் அட்டையின் மூலம் 10,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறு விவசாயிகளுக்கு இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவை கொடிசி அரங்கத்தில் சிறுமிகள் 2 பதாகைகளை தூக்கி பிடித்தவாறு நின்றிருந்ததை பார்த்த பிரதமர் மோடி, அவர்களிடம் உள்ள பதாகைகளை வாங்கி வாருங்கள் என்று கூறியது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. உலக பொருளாதாரத்தில் இந்தியா முதலிடத்தை அடையும் என்று எழுதப்பட்டிருந்த பதாகைகளை வைத்துக் கொண்டு சிறுமிகள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அதனை கவனித்த பிரதமர் மோடி, நிச்சயம் அது நடக்கும் என்று குறிப்பிட்டார். விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். கோவை கொடிசியாவில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டில் வணக்கம் கூறி பிரதமர் மோடி உரையை தொடங்கினார். சிறு வயதிலேயே தமக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என அவர் குறிப்பிட்டார். விவசாயிகள் பேசியதை தன்னால் உணர முடிந்ததாகவும் ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் பிரதமர் மோடி கூறினார். PR பாண்டியனின் உரையை பாராட்டிய பிரதமர் மோடி அவரது உரையை ஹிந்தியில் மொழிபெயர்த்து அனுப்புமாறு கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயி நம்மாழ்வாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியாவில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், நம்மாழ்வாரின் கொள்கைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை உள்ளதாக குறிப்பிட்டார். வரும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக வியாழக்கிழமை
வியாழக்கிழமையான இன்று மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சிவகிரி, ராயகிரி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. காலையிலிருந்து வெயில் காணப்பட்ட சூழலில் மாலை வேளையில் மழை பெய்தது. சிவகிரி பகுதியில் அதிக அளவில் நெல் பயிரிட்டுள்ள நிலையில் தொடர் மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கும் அபாயம் நிலவுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மதுரை மற்றும் கோவையின் மெட்ரோ திட்டங்களை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று சாடியுள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவை, மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் பாரபட்சம், மாணவர்களின் கல்வி நிதியை கூட ஒதுக்க மறுப்பது என தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசை கண்டித்து இன்று கோவையிலும் 21ஆம் தேதி மதுரையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளது. மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை துரிதமாக தொடங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த கே. பழனிசாமி 8 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் அளித்தார். அதில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை உடனடியாக தொடங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தினசரி ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கையை 20,000 5,000 குறைத்து கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை கூட்ட நெரிசல் தொடர்பாக தானாக முன்வந்து விசாரணை நடத்திய நீதிமன்றம் எருமேலி பெருவழிப்பாதை, சத்திரம், புல்லுமேடு ஆகிய பாரம்பரிய கானக பாதைகள் வழியே தினசரி அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கையும் 5,000 குறைத்துள்ளது. இந்த உத்தரவு திங்கட்கிழமை வரும் அமலில் இருக்கும். மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்த விவகாரம் மற்றும் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்தபோது மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்து உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதிக்க முடியுமா உள்ளிட்ட 14 கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதினார். இதனையடுத்து இந்த வழக்கை தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் தங்கள் தலைவராக நிதிஷ்குமாரை தேர்வு செய்தனர். இதனையடுத்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து நிதிஷ்குமார் முறைப்படி ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வென்றவர்களின் ஆதரவு கடிதத்தையும் நிதிஷ்குமார் வழங்கினார். இதையடுத்து பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பாட்னா காந்தி மைதானத்தில் வியாழக்கிழமையான இன்று பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் பட்டப்பகலில் ஏடிஎம்மிற்கு பணம் எடுத்துச் சென்ற வாகனம் கடத்தப்பட்டு 7,11,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. சவுத்தன் சர்க்கிள் அருகே ஏடிஎம்மிற்கு பணம் நிரப்பச் சென்ற வாகனத்தை இனோவா காரில் வந்த 7 பேரை கொண்ட கும்பல் தடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஜெயதேவா டைரி சர்க்கிள் பகுதியில் தங்களை RBI அதிகாரிகள் என கூறிய அந்த கும்பல் வாகனத்தில் இருந்த துப்பாக்கி ஏந்திய நபர் உட்பட அனைவரையும் இறக்கிவிட்டு வாகனத்தையும் ஓட்டுநரையும் கட்டுப்பாட்டில் எடுத்தது. பின்னர் டைரி சர்க்கிள் மேம்பாலத்தில் வாகனத்தை நிறுத்தி அதிலிருந்த 7,11,00,000 ரூபாயை இனோவா காருக்கு மாற்றிக்கொண்டு அந்த கும்பல் தப்பியது. ஆந்திரா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி புட்டபர்த்தி சத்திய சாய்பாபா மகா சமாதியில் தரிசனம் செய்தார்.
சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். சத்ய சாய்பாபா படம் பொறிக்கப்பட்ட நாணயம் மற்றும் அஞ்சல் தலையையும் பிரதமர் மோடி வெளியிட்டார். அப்போது பேசிய பிரதமர், சத்ய சாய்பாபாவின் போதனைகள் 140 நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டும் மொழியாக விளங்குவதாக தெரிவித்தார். புட்டபர்த்தியில் சத்ய சாய்பாபா 100ஆண்டு விழாவில் சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய் போன்ற பல்வேறு துறை பிரபலங்களும் கலந்து கொண்டனர். கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கலாச்சார நடனங்களும் ட்ரம் சிவமணியின் இசை நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை கவர்ந்தெழுத்தது. தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் திட்டமிட்டு அவமதித்து வருவதாக கூறி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 272 முக்கிய பிரமுகர்கள் திறந்த கடிதம் எழுதியுள்ளனர். 16 ஓய்வு பெற்ற நீதிபதிகள், 14 முன்னாள் தூதர்கள், 123 ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், 133 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். டெல்லி அருகே ஃபரீதாபாத்தில் உள்ள அல் ஃபலா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவேத் அகமதுவை 13 நாட்கள் விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாவேத் அகமதுவை சித்திக்கை NIA கைது செய்துள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் வருவாய்க்கும் இது வாங்கிய சொத்துக்களின் மதிப்புக்கும் தொடர்பே இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். முன்னதாக இப்பல்கலைக்கழகம் தொடர்பான 19 இடங்களில் சோதனை செய்து 48 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியிருந்தனர். தமிழ்நாட்டில் 95.16 விழுக்காடு SIR விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான விண்ணப்பங்கள் மாநில அரசு பணியாளர்களால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் இதுவரை 6,10 லட்சம் வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வருவாய்த்துறை சங்கங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதியளித்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நடைபெற்ற SIR பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதிக பணி அழுத்தம் மற்றும் கால அவகாச குறைபாடுகளை எதிர்த்து பணி புறக்கணிப்பு நடைபெற்றது. வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா, வருவாய் நிர்வாக ஆணையர் சாய்குமார் மற்றும் பெரா ஒருங்கிணைப்பாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படும் என்று உறுதி வழங்கப்பட்டது. தமிழகத்தில் SIR பணிகளில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக தலைமை அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. SIR பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை தவறாக திமுகவினர் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை திமுக நிர்வாகிகள் மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் அதிமுக தலைமை புகார் கூறியுள்ளது. ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் அரசு பள்ளியில் பயின்று வந்த மாணவியை சேரங்கோட்டையைச் சேர்ந்த முனிராஜ் என்பவர் காதலிக்க வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. ஆனால் மாணவி காதலை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முனிராஜ் 12ஆம் வகுப்பு மாணவியை அவரது வீட்டின் அருகே கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையினர் முனிராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவியை படுகொலை செய்த இளைஞருக்கு கடும் தண்டனை வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையிலிருந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல காவல்துறையினர் முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவியின் உறவினர்கள் கைதானவர் மீது கடும் நடவடிக்கை கோரி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதேபோல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் அவர்கள் மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் குழி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்றச்செயல்களுக்கு முழுமுதற் காரணம் என அவர் சாடியுள்ளார். அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனேயே பெண்கள் ஒவ்வொரு பொழுதையும் கழிப்பதாக கூறியுள்ள பழனிசாமி, இந்த அவல சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு இல்லையா என்று முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி 1 கிராம் 200 ரூபாய் உயர்ந்து 11,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 6,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 6 ரூபாய் விலை உயர்ந்து 176 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 1,76,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது.
திமுகவின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகியின் தந்தையோடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் உரையாடியதைக் கண்டு அவரது மகன் உணர்ச்சி பெருக்கால் கண்கலங்கினார். ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் முதல்வருடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற தனது தந்தையின் நீண்ட நாள் ஆசையை முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவித்தார். உடனடியாக அவரது தந்தை முத்துவேலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின் புகைப்படம் எடுக்க அண்ணா அறிவாலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேலைக்கோட்டையூரில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் இறகுப்பந்து அரங்கம், 5 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச நீச்சல் குளம் ஆகியவற்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அவர் வழங்கினார். திமுக அரசு மேற்கொண்ட தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் முழு செயல்பாட்டுக்கு வந்தவை வெறும் 5% மட்டுமே என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் திமுக அரசின் பொய் தொழில் முதலீடுகள் என்னும் பெயரில் பாமக தயாரித்த ஆவணத்தை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை திரட்ட 7 நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணங்கள் மூலம் ஒரு பைசா முதலீடு கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்று விமர்சித்தார். தொழில்துறையில் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்திருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். தொழில்துறை முதலீடுகளில் திமுக அரசு பொய் கூறுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, இந்த ஆட்சியில் இதுவரை 11.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 34 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்களுடன் விளக்கமளித்துள்ளார். உலக பாரம்பரிய வார கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை சுற்றுலா பயணிகள் இலவசமாக கண்டு ரசித்தனர். ஆண்டுதோறும் நவம்பர் 19 முதல் 25ஆம் தேதி வரை உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பார்க்க கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. இதனால் அங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் ஐந்திரதம், அர்ஜுனன் தபசு, கிருஷ்ணன் மண்டபம் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்ததோடு செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் 9 கோபுரங்களும் மின்னொளியில் ஜொலித்தன. திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் உள்ள ராஜகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், திருமஞ்சனம் கோபுரம் உள்ளிட்ட 9 கோபுரங்கள் மற்றும் 17 விமானங்கள் மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டு காண்போர் பரவசமடையும் வகையில் வண்ணமயமாக காட்சியளித்தன. இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பு குறைவாகத்தான் இருப்பதாக நடிகை கீர்த்தி சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள், கேலிகள் ஆகியவற்றை கண்டுகொள்வதில்லை என்று தெரிவித்தார். தற்போதைய காலகட்டத்தில் AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக வேதனை தெரிவித்த கீர்த்தி சுரேஷ், திரையுலகில் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து மீட்டு வர சர்வதேச காவல்துறையின் உதவியை நாட வங்கதேசம் முடிவு செய்திருக்கிறது. ஹசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டும் என இந்தியாவுக்கு வங்கதேசம் கடிதம் எழுதியிருந்தது. உரிய ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப்படும் என இந்தியா தெரிவித்திருந்தது. இதற்கிடையே ஷேக் ஹசீனாவை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டும் என அவரது அவாமி லீக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். தைவான் நாட்டுக்கு சுமார் 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நாசம்ஸ் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கா விற்க உள்ளது. சீனாவிடமிருந்து தைவானுக்கு மிரட்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பை தைவான் வாங்குகிறது. தைவான் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு அமெரிக்காவிடமிருந்து மொத்தம் 1,60,000 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதல்களை அமெரிக்காவின் நாசம்ஸ் அமைப்பை பயன்படுத்தி உக்ரைன் சமாளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் போக்குவரத்து மற்றும் எரிபொருள் விநியோக கட்டமைப்புகளை குறிவைத்து 476 ட்ரோன்கள் மற்றும் 48 ஏவுகணைகளால் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள டெர்னோபில் நகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் தாக்குதலுக்கு இலக்கானதில் 25 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் இகோர் கிளைமென்கோ தெரிவித்துள்ளார். 70க்கும் அதிகமானோர் காயமடைந்த நிலையில் 17 குழந்தைகள் உட்பட 47 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நைஜீரியா நாட்டின் குவாரா மாநில தேவாலயத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 5 நபர்கள் உயிரிழந்தனர். எருவு நகரில் உள்ள CAC தேவாலயத்தில் ஆயுதங்களோடு உள்ளே நுழைந்த பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த 5 நபர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சீனா 3 புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளது. ஜி-குவான் விண்வெளி தளத்திலிருந்து புறப்பட்ட லாங் மார்ச் 2C ராக்கெட் இந்த 3 செயற்கைக்கோள்களையும் ஏந்திச் சென்றது. இந்த 3 செயற்கைக்கோள்களும் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட உள்ளன.
இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் உள்ள செமுரு எரிமலை வெடிக்க ஆரம்பித்துள்ளது. இதனையடுத்து அந்த நாட்டின் எரிமலை முகமே அதிகபட்ச எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட 130 செயல்படும் எரிமலைகள் உள்ளன. 3600 மீட்டர் உயரமுள்ள செமுரு எரிமலை அவற்றில் ஒன்றாகும். செமுரு எரிமலை 2 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகையை கக்க தொடங்கியிருக்கிறது. இதனால் அந்த எரிமலையிலிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள் யாரும் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மெக்சிகோவில் சுற்றுலா பயணிகள் சென்ற ஹாட் ஏர் பலூன் மரத்தில் சிக்கியது. இது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஹாட் ஏர் பலூன் தரையிறங்கும் போது நிகழ்ந்த இந்த விபத்தின் போது அதில் பயணித்தவர்கள் மரக்கிளைகளில் மோதாமல் இருக்க கீழே குதித்து உயிர் தப்பினர். அப்போது அவர்கள் சிரிக்கும் சப்தமும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பலூனில் பயணித்த செபில்லா என்பவர் கூறிய போது விபத்து நேரிட்ட தருணம் பயங்கரமாக இருந்ததாகவும் தற்போது அது வேடிக்கையாக மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான புதிய விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப் போவதாக கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் அறிவித்துள்ளார். நீர்வளத்துறை பொறுப்பையும் வகிக்கும் சிவக்குமார் முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். மேகதாது அணைக்கு தமிழகம் தெரிவித்த ஆட்சேபனை இப்போதைக்கு தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதிய டிபிஆரில் திட்டத்தால் நீரில் மூழ்கும் வனப்பகுதிகளின் விவரங்கள் கொடுக்கப்படும் என்றும் சட்டப்படி தேவையான அதிகாரிகளிடம் திருத்தப்பட்ட அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசின் முக்கிய ஆலோசனைக் கூட்டங்களை துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே புறக்கணித்து டெல்லிக்கு சென்றது பேசுபொருளாகியுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சில முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. மாநிலத்தில் ஆளும் மகாயுதி கூட்டணியில் ஷிண்டே தரப்பினர் புறக்கணிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு அவரது தரப்பு தலைவர்களை பாஜகவினர் தங்கள் பக்கம் இழுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் இருந்த ஷிண்டே தற்போது அமித்ஷாவை சந்தித்து தீர்வு காண கோரி முறையிட்டுள்ளார். ரஷ்யாவில் இந்தியாவுக்கான 2 துணை தூதரகங்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திறந்து வைத்துள்ளார். எகாட்டெரின்பர்க் மற்றும் கசான் ஆகிய 2 நகரங்களில் இந்த துணை தூதரகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ரஷ்யாவில் வாழும் 30,000க்கும் மேற்பட்ட இந்திய சமூகத்தினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் திட்டமிட்டு அவமதித்து வருவதாக கூறி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 272 முக்கிய பிரமுகர்கள் திறந்த கடிதம் எழுதியுள்ளனர். 16 ஓய்வு பெற்ற நீதிபதிகள், 14 முன்னாள் தூதரர்கள், 123 ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், 133 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இக்கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அரசமைப்பு சாசன அமைப்புகள் மீதான தாக்குதல் என்ற தலைப்பில் இக்கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்திய குடியரசின் தூண்களாக கருதப்படும் நீதித்துறை, நாடாளுமன்றம், தேர்தல் ஆணையம், ராணுவம் ஆகியவற்றை எந்தவித ஆதாரங்களும் இன்றி அவதூறு பரப்பி வருவதாக அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் அரசு ஊழியர்கள் கடுமையான பணிச்சுமையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரியில் வாக்காளர் பட்டியல் பணியில் இருந்த அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய மம்தா, இதோடு நாடெங்கும் 28 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணியை 2 மாதங்களில் முடிக்க நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும் இந்த உயிரிழப்புகளுக்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பு என்றும் எக்ஸலத்தில் அவர் கூறியுள்ளார். டெல்லி அருகே ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் நிறுவனர் ஜாவேத் அகமதுவை 13 நாட்கள் விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாவேத் அகமது சித்திக்கை என்ஐஏ கைது செய்துள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் வருவாய்க்கும் இது வாங்கிய சொத்துக்களின் மதிப்பிற்கும் தொடர்பே இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். முன்னதாக இப்பல்கலைக்கழகம் தொடர்புள்ள 19 இடங்களில் சோதனை செய்து 48 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியிருந்தனர். கடந்த வாரம் டெல்லியில் வெடித்துச் சிதறிய காரை ஓட்டிச் சென்ற உமர் நபி அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக பணியாற்றியவர் ஆவார். டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து காஷ்மீர் மக்களை சந்தேகத்துடன் பார்ப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் சந்தேகத்துடன் பார்ப்பது முற்றிலும் தவறு என கூறியுள்ளார். காஷ்மீர் மக்கள் மீதான நன்மதிப்பை குலைக்கும் முயற்சிகள் நடப்பதாகவும் முதல்வர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் வான்பகுதி அடைப்பால் ஏற்படும் நிதி இழப்பை சமாளிக்க சீனாவிடமிருந்து சின்ஜியாங் பகுதி வான்வெளியை அணுக
அனுமதி கோரி மத்திய அரசை ஏர் இந்தியா நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் நடவடிக்கையால் விமானங்கள் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதால் ஏர் இந்தியாவுக்கு தினமும் 15 லட்சம் ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்ஜியாங் வான்வெளி பகுதியை பயன்படுத்தினால் விமானத்தின் பயண நேரம் குறைந்து எரிபொருள் செலவு சேமிக்கப்படும் என கூறப்படுகிறது. மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து மீட்டு வர சர்வதேச காவல்துறையின் உதவியை நாட வங்கதேசம் முடிவு செய்துள்ளது. ஹசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டும் என இந்தியாவுக்கு வங்கதேசம் கடிதம் எழுதியிருந்தது. உரிய ஆலோசனைகளுக்கு பின் இவ்விவகாரத்தில் முடிவெடுக்கப்படும் என இந்தியா தெரிவித்திருந்தது. இதற்கிடையே ஷேக் ஹசீனாவை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டும் என அவரது அவாமி லீக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். வங்கதேசம் பயங்கரவாத நாடாக மாறாமல் இருக்க இந்தியாவின் உதவி அவசியம் என அவர்கள் கூறியுள்ளனர். லெபனானின் தெற்கு பகுதி நகரமான சிடோனில் உள்ள பாலஸ்தீனியர்கள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வந்தவர்களை குறிவைத்தே தாக்குதலை நடத்தியதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இதனை மறுத்துள்ள ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலில் அப்பாவிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தெற்கு லெபனானின் தாயார் பில்சாய் கிராமத்தில் ஒரு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியதின் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினர் போர் நிறுத்தத்தை மீறி மீண்டும் ஆயுதங்களை குவித்து கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள இஸ்ரேல் ராணுவத்தினர் அவற்றை அழிக்கும் நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். எனினும் இஸ்ரேலின் இந்த குற்றச்சாட்டை ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. காலநிலை மாற்றத்துக்கான COP30 மாநாடு பிரேசிலில் நடைபெற்று வரும் சூழலில் அங்குள்ள பூர்வக்குடி மக்களுக்கான எல்லை வரையறையை செய்து அந்நாட்டு அரசு அவசர சட்டம் இயற்றியிருக்கிறது. பிரேசில் அதிபரின் இறுதி ஒப்புதலுக்காக இந்த அவசர சட்டம் காத்திருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் 10 பூர்வக்குடி இனங்களின் எல்லைகள் வரையறை செய்யப்பட்டு நிலங்கள் மீதான அவர்களின் உரிமை நிலைநாட்டப்படும். இந்த சட்டத்தால் அமேசான் காடழிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டால் நல்லது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் தெப்பத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாத தெப்பத் திருவிழாவை ஒட்டி கச்சபேஸ்வரருக்கு சுந்தராம்பிகை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பின்னர் மேலதாளம் முழங்க சாமிகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோயில் வளாகத்தில் உள்ள தீர்த்தகுளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளச் செய்தனர். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு இந்த ஆண்டுக்கான முதல் வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு முதல் முறையாக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு 110 கிலோ வெண்ணெய் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் வேலைக்காக இளைஞர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறும் போக்கு மாறி வருவது தெரியவந்துள்ளது. வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 6282 பேர் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 43% பேர் 25 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர். திரும்பி வந்தவர்களில் பெரும்பாலானோர் சம்பள வேலைகளை தேடாமல் சுய வேலைவாய்ப்பை தேர்வு செய்கின்றனர். விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றுலா சார்ந்த தொழில்களில் இவர்கள் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இளைஞர்கள் 20 வயது காலகட்டத்தில் திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஸ்ரீதர் வேம்புவின் கருத்து சமூக ஊடகங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடிகர் ராம் சரணின் மனைவியும் அப்போலோ மருத்துவமனையின் துணைத் தலைவருமான உபசனா பொருளாதார சுதந்திரமடையும் வரை திருமணம் வேண்டாம் என்ற கருத்தை வரவேற்பதாக பதிவிட்டிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள ஜோகோ நிறுவனத்தின் நிறுவனமான ஸ்ரீதர் வேம்பு திருமணத்தை தள்ளி போடக்கூடாது என இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த கருத்துகள் பழமையானதாக தெரிந்தாலும் இந்த நிலை மீண்டும் வரும் என்று நம்புவதாக கூறியுள்ளார். ஸ்ரீதர் வேம்புவின் பதிவுக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. வாட்ஸ்அப் பயனர்களின் தரவுகள் கசியும் அபாயம் இருப்பதாக வியன்னா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் உள்ள பாதுகாப்பு குறைபாட்டை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். உலக அளவில் 350 கோடி பயனர்களின் தொலைபேசி எண் மற்றும் சுயவிவர தகவல்கள் கசியும் அபாயம் இருப்பதாகவும் ஹேக்கிங் செய்யாமலேயே வாட்ஸ்அப் தகவல்கள் மற்றும் தரவுகளை எளிதாக திருடலாம் என்றும் வியன்னா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது.
குழந்தைகளுக்கும் இளம் வயதினருக்கும் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தத்தின் விகிதம் கடந்த 20 ஆண்டுகளில் ஏறக்குறைய 2 மடங்காக அதிகரித்துள்ளது. 2000 ஆண்டில் 19 வயதுக்குட்பட்ட இளம் வயதினரில் சுமார் 3.2 விழுக்காடு பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்த நிலையில் 2020 ஆண்டில் இந்த விகிதம் 6.2% என்ற அளவில் உயர்ந்துள்ளது. இந்த அபாயகரமான உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருப்பது உடல் பருமன் ஆகும். உடல் பருமன் உள்ள குழந்தைகளில் கிட்டத்தட்ட 19% பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.